பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பழனி கிட்ட கோமதி அப்படியே ரொம்ப சென்டிமெண்டா பேசுறாங்க. "நீ என்னைக்கு எனக்கு பொங்கலுக்கு சீர் குடுத்தியோ தெரியல, தீபாவளிக்கு சீர் குடுத்தியோ தெரியல. அப்பயிலேருந்தே என் குடும்பம் என்னோட வந்து சேர்ந்துருச்சு. நீ குடுத்த ராசி தான் இப்ப என்னோட அண்ணன்களும் எனக்காக வந்து நிக்கிறாங்க." அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம கோமதி. அதுக்கப்புறம் நம்ம பழனி கிளம்பி போறாப்புல. அப்ப ராஜி தன்னோட அப்பாவுக்கும், சித்தப்பாவுக்கும் லெட்டர் எழுதியிருப்பாங்களாட்டுக்கு. அத கொண்டு வந்து இத அப்பாகிட்டயும், இத சித்தப்பாகிட்டயும் குடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டரோட நம்ம பழனி வராப்புல. பழனி வந்த உடனே பழனியோட அம்மா கூப்பிட்டு வச்சு, "கோமதி எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அங்க இருக்கிற சுகன்யா வந்து, "எப்பப்பா இந்த தங்கமயிலு இப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியே பார்க்கறதுக்கு அப்ராணி மாரி இருப்பா. என்னையே ஏமாத்தியிருக்கானா பார்த்துக்கங்க" அப்படின்னு சுகன்யா சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லெட்டர எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம பழனி, அவங்க அண்ணன் 2 பேத்துக்கிட்டயும் குடுக்குறாப்புல. இப்ப நம்ம முத்துவேல் அந்த லெட்டர படிக்கிறாப்புல. ஸோ நம்ம ராஜி வந்து நடந்தத எல்லாத்தையுமே எழுதியிருக்கு. ஸோ சூழ்நிலை தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்டா ஆயி நல்லா பயங்கரமா எழுதி வச்சிருக்கிறாங்க. அத படிச்ச உடனே நம்ம முத்துவேல் கண்ணுல இருந்து கண்ணு தண்ணியே வந்துருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு சென்டிமெண்டா உருகி உருகி எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த பக்கம் சக்திவேலும் லெட்டர படிச்சு பார்த்துட்டு அவரும் கண் கலங்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள பெருசா எதுவும் சண்டை வராது அப்படின்னு தான் நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த சீரியலோட வில்லன் யாரா இருக்கும்? ஒண்ணு தங்கமயில் குடும்பமா இருக்கும். அப்படி இந்த குடும்பத்தில சுகன்யாவா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னலாம் நடக்க போகுதுன்னு.